அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி கருவாட்டு குழம்பு செய்வது எப்படி அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த வீடியோவில் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு ஆயில் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிறோம். ஆயில் நல்லா சூடாகணும். இன்றைக்கி வாழை கருவாடு தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போடுறோம். அது பொரியணும். அது பொரிஞ்ச பிறகு வெந்தயம் போடணும். வெந்தயம் நல்லா வறுபடணும். வறுபட்ட பிறகு தேவையான அளவு சீரகம் போடணும். நல்ல வாசமாகவும் இருக்கும், ஜீரண சக்தியும் கூட. இந்த கருவாட்டு குழம்பு உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்குங்க இதில். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, பூண்டு, ஒரு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டு, தேவையான அளவு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இது சீக்கிரமாக நீங்கள் குக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கிட்டால் சீக்கிரமாக குக் ஆகும். இல்லை பொறுமையாக செய்யணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வதங்கின பிறகு கூட நீங்கள் சால்ட்டு போடலாம். ஆனால் நான் குயிக்காக தான் செய்வேன் எதுவுமே. அதனால் குயிக்காக செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறதுல எனக்கு இஷ்டம். அதனால் சால்ட்டு போட்டிருக்கேன். சால்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்குது பாருங்கள். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி, அதை சேர்க்கணும். அதாவது நறுக்கி வச்ச தக்காளியை இந்த ஆனியன் நல்லா வதங்கின பிறகு அதோடு சேர்த்து அதையும் 2 வதக்கணும். தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிடும், அது ஒன்றும் டைம் எடுத்துக்காது. அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச கத்திரிக்காயும் முருங்கைக்காவும், அதாவது முள் கத்திரிக்காய் தோட்டத்துக்காது, எங்கள் வீட்டு முருங்கைக்காவும், இது 2த்தையும் சேர்த்து தான் நான் இன்றைக்கி சமைக்கிறேன். இதில் உருளைக்கிழங்கும் மொச்சையும் போட்டு கூட கருவாட்டு குழம்பு வைக்கலாம், சூப்பராக இருக்கும். ஆனால் இதுவும் முள் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டாலும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை வதக்கிட்டுங்களா, அதுக்கப்புறம் தேவையான அளவு வீட்டில் உள்ள மசாலா தூளை போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி அதில் ஊற்றிக்கணும். அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு தேவையான அளவு அந்த குழம்பை கூட்டிக்கலாம். கூட்டி நல்ல ஒரு கலரி விட்டு அந்த மிளகாத்தூள்லாம் மசாலாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கணும். அந்த முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் வேகணும். ஸோ எல்லாமே வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணணும், இந்த வாழைக்கருவோடு அலசி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மஞ்சத்தூள் போட்டு அதை இந்த குழம்புல சேர்த்துடணும். பாருங்கள், எண்ணெய்லாம் அழகாக பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த டைமில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் தான், ஏன்னா கருவாடு சீக்கிரம் குக் ஆகிடும். மீன் கருவாடுலாம் இது 5 மினிட்ஸ் போதும். அதனால் நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அலசி வச்சுருக்க கொத்தமல்லி தழை இதில் தூவினங்க. இவ்வளோதாங்க, சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி.